வெல்கம் டு ரேண்டம் சேனல். இந்த வீடியோ விவோ ஐபிஎல்கான வீடியோ மேட்ச் பிட்வீன் பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ கொல்கட்டாக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச். இந்த வீடியோவில் உங்களுக்கு மெயின்லி கீ பிளே ஸ்டாட்ஸ் கிடைக்கும், ஸ்மால் லீக் சஜஷன் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் யாராக இருக்கணும், செகண்ட் பேட்டிங் யாராக இருக்கணும், பிளேயர் வெர்சஸ் பிச் வெர்சஸ் டீம் பற்றி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ஒரு 14 பிளேயர்ஸ் பற்றி கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஏன் 14 பிளேயர்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியும். 14 பிளேயர்ஸ்க்குள்ள தான் என்டையர் பாயிண்ட்ஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸே இருக்கும். ஸோ இந்த 14 பிளேயர்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேஸ் டீம் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் இருக்கும். பேஸ் டீம் அண்ட் டிஃப்ரென்ஷியல் பிக் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட ப்ராக்ரஸ்லேயே நம்ம சொல்லிடுவோம். வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா எந்த மாதிரி டீம் இருக்கும், செகண்ட் பேட்டிங்னா எந்த மாதிரி டீம் இருக்கும், 2 டீம் காட்ட போகிறேன். ரிஸ்கி ஸ்மால் லீக்கான டீம் வித் கேப்டன் வைஸ் கேப்டன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் சொல்ல போகிறேன். ஸோ ஹோப் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஏற்கனவே டீம் ஜென்ரேட் பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக காட்டுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அண்ட் பேக்ரவுண்ட் அப்டேட். பஞ்சாப் அண்ட் கொல்கட்டா இவங்க 2 பேருக்கும் இந்த சீசனில் எப்படின்னா, பஞ்சாப் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளையாடி வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொல்கட்டா வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்காங்க. 5 மேட்சஸில் ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா பஞ்சாப் வந்து வே ஹெட்டாக இருக்காங்க. ஸோ தே ஆர் ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க பஞ்சாப் தான் இந்த மேட்ச் வின் பண்ணோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட்டர் bowling வச்சுருக்காங்க, பெட்டர் பேட்டிங் வச்சுருக்காங்க. 2 டீம்கிட்டே இருக்க ஒரே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. ஒரு எஃபெக்டிவ் மிடில் ஆர்டர் 2 டீம்லேயுமே இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு எஃபெக்டிவ் மிடில் ஆர்டர் எடுத்துகிட்டு வரணும். அது இல்லாமல் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் டாப் 3 டெஸ்ட்ராயிங் பேட்ஸ்மேன் வச்சுருக்காங்க. டாப் 4 கூட சொல்லலாம், இன்க்ளூடிங் நிக்கோலஸ் பூரன் சொல்லலாம். ஆனால் அந்த அதர் ஹேண்ட் கொல்கட்டா பார்த்தீங்கன்னா அவங்களோட டாப் பிளேயர்ஸ் லைக் மார்கன் பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல. ராணா வந்து அந்தளவுக்கு இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. முக்கியமாக சுப்மன் கில் போன சீசனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. அது இல்லாமல் போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸே இல்லை. பேட் கமிங்ஸ் தான் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் 2-3 மேட்சாக விக்கெட் இல்லாமல் போகிறாரு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொல்கட்டாக்கு. ஸோ பிச்சு பற்றி பார்த்தலாம். பிச் இப்போ வந்து சென்னையில் நடக்கல, மும்பையில் நடக்கல. பிச் வந்து அகமதாபாத்தில் நடக்குது. அகமதாபாத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சோட சினாரியோ நம்ம பார்த்தோன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் ஒரு 5 T20 நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக T20 எதுவுமே நடக்கல. ஐபிஎல்லும் ஃபஸ்ட் டைம் இங்கே நடக்குது. ஸோ லாஸ்ட் 5 T20s எடுத்துக்கலாம். லாஸ்ட் 5 T20s வச்சு தான் நம்ம பிச்சை டிசைட் பண்ண போகிறோம். பிச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா இங்கிலாந்து ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 130, 140 தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி 140, 150, 160, லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ இது வந்து பிச் என்ன தெரியுதுன்னா, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு 3 மேட்ச் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது ரன் ஸ்கோரிங்க்கு. எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் ரன் ஸ்கோரிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. போக மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆக ஃபஸ்ட் பேட்டிங் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லைக் 200 வரைக்கும் ஸ்கோர் பண்ணாங்க. லாஸ்ட் 5th மேட்ச் இந்தியா வந்து 200+ ஸ்கோர் பண்ணிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா டாப் 2 பேட்ஸ்மேன் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கோலி அண்ட் ஐ திங்க் கோலி அண்ட் ரோஹித் 2 பேருமே 50+ ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சாக தான் நான் பார்க்குறேன். 145+ 150 வரைக்கும் போச்சுனாவே பெரிய விஷயம். பிகாஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் அப்படி தான் இருக்குது. நம்ம இந்தியா இங்கிலாந்து மேட்ச்லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து விக்கெட் அதிகமாக போகிறதுக்கும், செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் கம்மியாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்மியான ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 6 to 7 விக்கெட்ஸ் போகிறதுக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 விக்கெட்ஸ் ஆச்சு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ போலர்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எஸ்பெஷலி ஆல்ரவுண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்லோவர் பால் போடுறவங்களை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பேசஸ் வித் ஸ்லோவர் பால், செகண்ட் இன்னிங்ஸில் பேசஸ், மீடியம் பேசஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் உங்கள் டீமில் ஸ்பின்னர்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ஒரு குவாலிட்டியான இம்பார்ட்டன்ட் ஸ்பின்னர்ஸ் இருக்கணும். அதான் ஒரு மெயினான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் ஆச்சுன்னா அவங்ககிட்ட வந்து மிக்ஸ்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அது அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆர்கிட்டையும் மிக்ஸ்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீமர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஆர்த்தோடாக்ஸ் லைக் மேபி இன்றைக்கி வந்து ஃபேபியன் ஆலன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். மேபி இன்றைக்கி வந்து ஷகிபுல் ஹாசன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ் வித் லெஃப்ட் ஆர்ம் அண்ட் லெக் ஸ்பின்னர்ஸ் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைக் ஆர்த்தடாக்ஸ் bowlers. ஸோ பிச்சை பற்றி பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து பிளேயர்ஸ் பற்றி பார்த்தலாம். நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ஏன் பார்க்குறோம், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆப்போனன்ட் எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். யூஸ்வலாக பர்சன்டேஜ் செலெக்ஷன் வச்சு நம்ம டீம் ஜென்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட் என்னோட பேஸ் டீமில் இருக்க போது வெறும் ராகுல் மத்தா. ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்கார். லாஸ்ட் ஒரு 5 மேட்சாக பார்த்தீங்கன்னா ஒரு 350 போட்டிருப்பாரு. அது ஒரு கண்டினியூஸாக ஆடல. ஒரு மேட்ச் 90+ ஆடுறாரு, ஒரு மேட்ச் வந்து 5 ரன்ஸ் அச்சாரு, திருப்பி 50+ அச்சாரு, திருப்பி 4 அச்சாரு, திருப்பி வந்து 60+ அச்சிருக்காரு. ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக தான் இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிராண்ட் லீகில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா, ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேணால் ட்ராப் பண்ணிக்கோங்க. செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக மஸ்டான பிளேயர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ட்ராப் பண்ணலாம். எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம் ஃபஸ்ட் பவுலிங்கில் இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தலாம். 2 டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தோம். நம்ம ராகுல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ராகுல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம நிக்கோலஸ் பூரான் பற்றி போகிறோம். நிக்கோலஸ் பூரான் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் 5 வீடியோவாக சொல்லிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் பேட்டிங்னா
கண்டிப்பாக ட்ராப். ஆனால் இந்த பிச்சில் செகண்ட் பேட்டிங்கில் மஸ்ட் பிக் ஆன பிளேயர் ட்ராப் பண்ணாதீங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் என்னதான் ராகுல் நல்லா தான் ஃபார்மில் இருந்தாலும் சரி, மயங்க் அகர்வால் கெயிலுக்கு அப்புறம் வராமல் இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்கில் நான் சொல்கிறது ஸ்மால் லீக்கில் இல்லை, ரிஸ்கி ஸ்மால் லீக்கில் சொல்ல, நான் கிராண்ட் லீக்கில் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ண நிக்கோலஸ் புரான். நெக்ஸ்ட் தினேஷ் கார்த்திக் பற்றி நான் ஹை ஹோப்ஸ் வச்சுருக்கேன். நம்மளுக்கு கிளியராக தெரியும் அவர் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயர்னு. செகண்ட் இன்னிங்ஸில் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரும் நம்மளுக்கு தெரியும். த ப்ராப்ளம் தினேஷ் கார்த்திக் வந்து நம்பர் ஆஃப் பால்ஸ் அவர்கிட்ட கிடைக்குது. லாஸ்ட் 5 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 வாட்டி தான் ஒரு 20+ பால்ஸ் ஆடி இருப்பார். அதில் வந்து ஒரு 25 வச்சிருப்பாரு, ஒரு 40 வச்சிருப்பாரு. ஸோ அதான் எப்போல்லாம் அவர் வந்து 25 பால்ஸ் ப்ளஸ் ஆடுறாரோ அவரோட ஆவரேஜ் வந்து 69+ இருக்குது, 69 ஆவரேஜ் இருக்குது. ஸோ பெரிய ஸ்கோர். என்ன பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்கில் டிஃப்ரென்ஷியல் ட்ராப். தினேஷ் கார்த்திக் வில் பி கீ ஃபேக்டர். நீங்கள் 2 விக்கெட் கீப்பர் போனோன்னா இந்த மேட்ச்சில் போகணும்னு வச்சிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கை தான் தினேஷ் கார்த்திக் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கில் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்டிங் செக்ஷன் பார்த்துலாம். பேட்டிங் செக்ஷனில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிற பிளேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட் பிளேயர்ஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னோட பேஸ் டீமில் இருக்க பிளேயர்ஸ் பார்த்தலாம். மயங்க் அகர்வால் வில் பி இன் மை பேஸ் டீம். ஈவன் கிராண்ட் லீகில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் சாய்ஸ். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் மயங்க் அகர்வால். நெக்ஸ்ட் வந்து என்னோட பேஸ் டீமில் இருக்க போகிறது பார்த்தீங்கன்னா கில். இவங்க 2 பேர் தான் நான் பேஸ் டீமில் இருக்க போது. கில் அண்ட் மயங்க் அகர்வால் வில் பி டிஃபால்ட் பிக் இன் மை பேஸ் டீம் இப்போதைக்கு. ஸோ 2 பேரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கில் அண்ட் மயங்க் அகர்வால் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு துணை மயங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 மேட்சஸாக வந்து அவர் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. மயங்க் அகர்வால் வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர், நல்லாவே செகண்ட் இன்னிங்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கூட வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் ப்ளே வச்சிருக்காரு. ஒரு 250 லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸாக வந்து ஒரு 250 வச்சிருக்காரு. அண்ட் ரெண்டுமே செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 50+ அடிச்சிருக்காரு. அதே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து அவுட் அவ்வளோ. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஸ்கோர் பண்ணியிருப்பார். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மயங்க் அகர்வால் ஒரு இம்பார்ட்டன்ட் போய் கிராண்ட் லீகில் செகண்ட் பேட்டிங் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் வெரி குட் சாய்ஸ். ஏற்கனவே ராகுல் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து மயங்க் அகர்வால். நெக்ஸ்ட் கில்லும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். பிகாஸ் கில் என்ன தான் வந்து லாஸ்ட் 5 மேட்சாக வந்து சரியாக கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணலையோ, இந்த பிச்சை ஒரு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட்ன்றது கவலைப்படாதீங்க. ஹீ கேன் ப்ளே இன் திஸ் பிச். கொஞ்சம் அப்பா வர பாலில் கொஞ்சம் நல்லா ஆடு, கொஞ்சம் சீமா வர பாலில் கொஞ்சம் நல்லாவே ஆடுவார். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மேட்ச்சில் கில் வில் பி இம்பார்ட்டன்ட் பிக். எல்லாம் கில்லை ட்ராப் பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கில் வில் பி ப்ரைம் ஃபேக்டர். வெசஸ் பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் விளையாடுருக்காரு. கிட்டத்தட்ட 3 மேட்ச்லேயுமே 50+ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேஸ்ட் ஆன் த ரெக்கார்ட் வச்சு தான் நம்ம போகிறோம். அது 3 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சில் நாட் அவுட்டாக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கலாம். ஆனால் மயங்க் அகர்வால் பார்த்தீங்கன்னா வந்து வீக்னஸ் அகேன்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லனா பிரசித் கிருஷ்ணா செகண்ட் இன்னிங்ஸில் பிரசித் கிருஷ்ணா கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் பார்த்தோம். டிஃப்ரென்ஷியல் பிக்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் கான்செப்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு ராணா, கெயில், திரிபாதி, மார்கன் அண்ட் ஷாருக் கான் இந்த 4 பேரை பார்த்தலாம். ஏன்னா இந்த 5 பேரில் கண்டிப்பாக உங்கள் டீமில் அட்லீஸ்ட் 2 பேராச்சும் இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போய்க்கோங்க, மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக போய்க்கோங்க. அதுக்காக தான் சொல்கிறேன் மெயின்லி. ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னோட ஃபஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா கேல் தான் என்னோட ஃபஸ்ட் பிக்காக இருக்கும். ஏன் கேல் என்னோட ஃபஸ்ட் பிக்காக இருக்கும்னா எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹி ஹேவிங் எ ட்ரெமெண்டஸ் ரெக்கார்ட். ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காரு. எஸ்பெஷலி இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது அவருக்கு. இந்த பிச்சில் இல்லை, ஸோ அகேன்ஸ்ட் கேகேஆர் கிட்ட. ஏன்னா இந்த பிச்சில் யாருமே இன்னும் இல்லை. அகேன்ஸ்ட் கேகேஆர் கூட வந்து ரசலன் ஃபெர்கூசன் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் ஸ்டில் ஹி ஹேஸ் ஸ்கோர்டு 15 செகண்ட் இன்னிங்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பிளேயராக இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஹி ஹேஸ் ஸ்கோர்டு ரன்ஸ் அகேன்ஸ்ட் கேகேஆர். ஸோ என்னை பொறுத்து கேகேஆர் கூட கொஞ்சம் நல்லாவே விளையாடக்கூடிய பெட்டர் பிளேயர் கேல். நீங்கள் கிராண்ட் லீகில் வேணால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 4 மேட்சஸ் சைலண்டாக இருக்கார். இப்போ ஒரு 40+ வச்சிருக்காரு போன மேட்ச்சு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் பிளேயர், பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டர் பிளேயர். நெக்ஸ்ட் வந்து ராகுல் திரிபாதி ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் பிளைண்டாக எடுத்துக்கோங்க. இட் வில் பி வெரி குட் நாக். நான் ஏற்கனவே சொல்லிட்டு ராகுல் திரிபாதி டாப் ஆரில் வேணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 30+ ரன்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருப்பாரு ஃபஸ்ட் பேட்டிங்கில். செகண்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி தான். பட் அகேன்ஸ்ட் கேகேஆர் கூட அகேன்ஸ்ட் பஞ்சாப் கூட செம்ம ஃப்ளாப்பில் இருக்கார். அவரோட வீக்னஸ் பார்த்தீங்கன்னா ஷமி கிட்ட 2 வாட்டி அவுட் இருக்காரு. பஞ்சாப் கூட ரொம்ப வீக். ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் எடுங்க. செகண்ட் பேட்டிங்கில் என்னை பொறுத்த வரைக்கும் எடுக்காதீங்க. ட்ராப் பண்ண தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டே ட்ராப் பண்ணுறேங்க. ஏன்னா ஷமி கூட கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. ரொம்ப வீக்னஸ் இருக்குது ஷமி கூட. நெக்ஸ்ட் வந்து நிதிஷ் ராணா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர். என்ன பொறுத்தவரைக்கும் என்ன இந்த சீரீஸில் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஒரு 80+ அடிச்சிருந்தாலும் ஸ்டில் ஐ வில் கோ வித் ஹிம் as a செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர். ஆனால் அகேன்ஸ்ட் கேகேஆர் கூட அகேன்ஸ்ட் பஞ்சாப் கூட
ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் வந்து 50+ வச்சிருக்காரு, அடுத்த 2 மேட்ச் டக் அவுட்டு, ஒரு 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 லெஸ் தென் 5 ரன்ஸில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிளேயராக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் நீங்கள் வேணால் செகண்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பேட்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், கிராண்ட் லீக் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் ஏன்னா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிச்சில் நான் 2 ஓப்பனரை வச்சுக்க மாட்டேன், ஏதாச்சும் ஒரு ஓப்பனர் தான் வச்சுப்பேன். செகண்ட் இன்னிங்ஸில் வேணால் 2 ஓப்பனர் ட்ரை பண்ணுவேன் தவிர ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஓப்பனர் தான் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் மார்கன் ஃபஸ்ட் பேட்டிங்கில் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் என்ன தான் இந்த சீசனில் ஃபுல்லாக ஃப்ளாப்பாக இருந்தாலும் சரி, இஸ் எ வெரி குட் பிளேயர். கொஞ்சம் லாங் ஹிட்டிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா அகேன்ஸ்ட் ஸ்பின்னுக்கிட்ட ரொம்ப வீக், எஸ்பெஷலி ரவி பிஷ்ணோய் கிட்ட 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு போன சீசனில். ஸோ அதுவும் நான் ஸ்பின்னிங் ட்ராக்கில் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரவி பிஷ்ணோய் கேன் பி அப்பர் ஹேண்ட். மார்கனை வந்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணாதீங்க. மேபி ரிஸ்கி ஸ்மால் லீக்கில், ரிஸ்கி கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக மார்கனை வந்து ட்ரை பண்ணுங்கள், எஸ்பெஷலி ஃபஸ்ட் பேட்டிங்னா. நெக்ஸ்ட் ஷாருக் கான், நீங்கள் வந்து கெயிலை ட்ராப் பண்ணுறீங்க, தீபக் ஹவுடாவை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அவங்க பார்க்க வேண்டிய பார்வை வந்து ஷாருக் கான் இஸ் எ வெரி வெரி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், ரொம்ப லாங் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 6 and 4s ரொம்பவே கம்மியாக இருக்கும். பிச் கொஞ்சம் பெருசு, அதனால் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பேட்ஸ்மென்ஸில் வைக்கிறது கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கோங்க. ஸோ பிச்சும் கொஞ்சம் பெருசு, அதனால் லாங் பவுண்ட்ரிஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் வச்சுக்கோங்க டீமில். நெக்ஸ்ட் அதில் வந்து மார்கன் கேன் ஹிட் கிளியர் எனி பவுண்ட்ரிஸ், எந்த பவுண்ட்ரி வேணாலும் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பேஸ் டீமில் இருக்க போது ரசல் மட்டுமே தான். ஏற்கனவே ரசலை பற்றி நம்ம ரொம்ப பேசியாச்சு. ஃபர்ஸ்ட் bowling, செகண்ட் பேட்டிங், பிளைண்ட் கேப்டன் சாய்ஸ். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அடிப்பார், செகண்டில் bowling-ஏ கச்சிருக்காரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் ஃபஸ்ட்டு bowling செகண்ட் பேட்டிங்னா, ஃபஸ்ட்டு bowling-ல கண்டிப்பாக ஒரு டெப்த் ஓவர்ஸில் 2 ஓவராச்சும் கண்டிப்பாக போட்டுருவார். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு bowling-ல ட்ரை பண்ணுறோம். ஏன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு வீக் டீம், கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாக பண்ணாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு bowling கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ரீசனால் ரசல் ஃபஸ்ட் bowling, செகண்ட் பேட்டிங் தான் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணலாம். ஹீ இஸ் எ வெரி வெரி ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கிறது என்கிட்ட இருக்க போது எல்லோரும் தீபக் ஹவுடா ட்ரை பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மோஸ் ஹென்ட்ரிக்ஸ், ஆலன் அண்ட் ஷகிப் அல் ஹசன். இந்த 4 பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தராச்சும் உங்கள் டீமில் இருக்கணும். எஸ்பெஷலி ஃபஸ்ட் நான் போகும்போது ஷகிப் அல் ஹசன், ஏன்னா இவர் வந்து ஒரு 4 overs ஃபுல் கோட்டாக போடுவார். அது இல்லாமல் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரான ஆப்ஷன்ஸ் இவர்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேறு. இந்த பிச்சில் கண்டிப்பாக இவரோட அசிஸ்டன்ஸ் ரொம்ப தேவைப்படும். மேபி இன்றைக்கி வந்து இவரை எடுத்துகிட்டு சுனில் நரேனை ட்ராப் பண்ணுறதுக்கான ஹையஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும் ஷகிப் அல் ஹசன் வில் பி கீ ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஹென்ட்ரிக்ஸன் ஃபஸ்ட் bowling, செகண்ட் பேட்டிங்னா ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த பிச்சில் வந்து ஒரு bowling-ஆன சான்சஸ் இருக்குது. ஒரு 2 overs 3 overs கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அன்பிரடிக்டபிள். ஆனால் இவர் வந்து டாப் ஆர்டர் விளாடணும். பேட்டிங் ஆர்டர் வந்து தீபக் ஹவுடாக்கு முன்னாடி இறங்கணும். தீபக் ஹவுடாக்கு அப்புறம் இறங்கினா இவர் வேஸ்ட். தீபக் ஹவுடாக்கு முன்னாடி இறங்கினா தான் இவர் பெட்டர். ஃபஸ்ட் பேட்டிங்னா ஃபஸ்ட் bowling-னா ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா டிஃபரன்ஷியல் ட்ராப், பிகாஸ் ஒரு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காம இருக்கிறது கூட ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தீபக் ஹவுடா இந்த பிச்சில் இவருக்கு வந்து 4 overs கோட்டா கண்டிப்பாக கிடைக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். நம்ம மேட்ச் பார்த்தா தான் தெரியும். இந்த பிச்சில் வந்து கண்டிப்பாக இவருக்கு ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் இந்த பிச்சில் அசிஸ்ட் இருக்குமே தவிர இனிஷியல் ஃபஸ்ட் 2 மேட்சஸில் தீபக் ஹவுடாக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபியன் ஆலன் வில் பி a கீ ஃபேக்டர் இந்த மேட்ச்சில். கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் 1 wicket ஸ்லாட் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஃபேபியன் ஆலன் கிட்டேருந்து 1 wicket கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த ஒரே பிரச்சனைனா செகண்ட் இன்னிங்ஸில் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து bowling ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம். bowling ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம வந்து டேரெக்டாகவே போயிடலாம். ஷமி என்னோடய பேஸ் டீமில் இருப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இவங்க 2 பேரும் என்னோட பேஸ் டீமில் கண்டிப்பாக இருக்காங்க. ஷமியை பற்றி நம்ம ஏற்கனவே ரொம்ப பேசியாச்சு. ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட் இன்னிங்ஸும் சொல்ல ட்ரெமெண்டஸ். அகேன்ஸ்ட் பஞ்சாப் கூட, அகேன்ஸ்ட் கொல்கட்டா கூட நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. த சேம் திங் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நல்ல விக்கெட் டேக்கராக இருக்கார். கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் 2 பேருமே ஷமி அண்ட் வருண் சக்கரவர்த்தி. எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் பஞ்சாப் கூட கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பிகாஸ் ஆஃப் ராகுல் ஒரு பக்கம், இன்னொரு வாட்டி கெயில், இன்னொரு பக்கம் வந்து மயங்க், இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஷமி சேம் திங். ஸோ ஷமி வில் பி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். பேட்டிங் ஃபர்ஸ்ட், bowling ஃபர்ஸ்ட், bowling செகண்ட், 2 வந்தாலும் வருண் சக்கரவர்த்தி. பேட் கமிங்ஸ் டிஃப்ரென்ஷியல் பிக். பேட் கமிங்ஸ், ரவி பிஷ்ணோயி, பிரசித் கிருஷ்ணா, ஜார்டன், அதே மாதிரி ரிச்சர்ட்சன், அப்படி இல்லைன்னா
மெட்ரல் இவங்க 2 பேரில் யார் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இட் வில் பி a வெரி இம்பார்ட்டன்ட் பிக். ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் வச்சுக்கோங்க 2 ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை. ஸோ இப்போ இருக்கிறதுல பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இங்கிலாந்து பவுலரை பார்த்தலாம் ஜார்டன். செகண்ட் பவுலிங்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இஸ் a வெரி குட் bowler. கொஞ்சம் நல்ல ஃபீல்டர், லாங் ஆஃபில் இருப்பார். இந்த பெரிய பவுண்டரிஸ் வரை கேட்ச் பாயிண்ட்ஸும் இவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷதீப் சிங் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் ட்ரை பண்ணுறதோட செகண்ட் பவுலிங்கில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இவரோட வீக்னஸ், இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருக்குது. இந்த ரசல்லாம் வந்து கொஞ்சம் வீக் இவர்கிட்ட. கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் கிளியர் பண்ண பார்த்து கேட்ச் கொடுப்பாரு. பிகாஸ் இது லாங் பவுண்ட்ரினால நேற்று போன மேட்ச் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷதீப் சிங் செகண்ட் bowling கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரவி பிஷ்னாய் கண்டிப்பாக உங்கள் டீமில் இருக்கணும், irrespective ஆஃப் bowling ஃபர்ஸ்ட் bowling செகண்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் bowling ஃபர்ஸ்ட்டில் ரவி பிஷ்னாயும் bowling செகண்டில் ஹர்ஷதீப் சிங்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி குட் பிக்சர். நெக்ஸ்ட் வந்து பேட் கமிங்ஸ் வெர்சஸ் பிரசித் கிருஷ்ணா. பேட் கமிங்ஸ் வந்து ஃபஸ்ட் bowling இருந்தால் பிரசித் கிருஷ்ணா செகண்ட் bowling தான் ட்ரை பண்ணுங்கள். இந்த சீசனில் அப்படி போயிட்டு ஏன்னா பேட் கமிங்ஸ் ஜென்ரலி ஹீ bowls வெரி வெரி குட். எப்போனா பிச் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா, பால் ஓல்ட் ஆயிடுச்சுன்னா நல்லாவே போடுவார், கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட் கமிங்ஸ் அண்டர் லைட்ஸ் வந்து டேஞ்சரஸ் bowler. irrespective ஆஃப் bowling ஃபர்ஸ்ட் bowling செகண்ட் அண்டர் லைட்ஸில் ரொம்ப டேஞ்சரஸ் bowler. ஆனால் செகண்ட் bowlingல ரொம்ப நல்லாவே பண்ணுவார். பட் இந்த சீசனில் bowling ஃபஸ்ட்டில் நல்லா பண்ணுறாரு, பேட்டிங்கும் நல்லா பண்ணுறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் நீங்கள் பேட் கமிங்ஸ் எடுத்துக்கிறது தான் சேஃப். பிகாஸ் he can hit the ball வெரி வெரி ஹார்ட். ஸோ என்னோடய டீம் பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் கான்செப்ட் வச்சுருக்கேன். பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங்னா இதுதான் என்னோட டீம். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து இங்கே வந்து ராணாவை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறேன், என்னால் எடுக்க முடியல. அதே மாதிரி இங்கே வந்து நான் வந்து ஷக்கீபுல் ஹாசன் ட்ரை பண்ணேன், எடுக்க முடியல. பிகாஸ் 9 கிரெடிட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால. உங்களுக்கு கிரெடிட் இஷ்யூஸ் இல்லாத ஆப் விளாண்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணிக்கோ. மோஸ்ட் இன்ட்ரெக்ஷன் பதில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திரிபாத்திக்கு பதில் ராணாவை ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் மோர்கன் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில். இந்த டாப் 4 பிளேயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ரிவர்ஸ். இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங், பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வச்சுருக்கேன். மோர்கன் வச்சதுனால கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங்கில் வச்சுருக்கேன். மோர்கன் வந்து நான் ஃபஸ்ட் பேட்டிங்னால ட்ரை பண்ணேன். இது வந்து கிராண்ட் லீக்கான மேட்ச். இங்கே பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயை ட்ரை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தியை கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பேட் கமிங்ஸ் ட்ராப் பண்ணிட்டு பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணியிருக்கேன். ரசல் வந்து ஒரு டிஃபால்ட் பிளேயர் வச்சுருக்கேன். பட் ரசல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கண்டிப்பாக நான் ரசலுக்கு பதில் நான் வேறு யாராச்சும் ட்ரை பண்ணுவேன். எஸ்பெஷலி ராணா ட்ரை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இன் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால். ஸோ இல்லைனா திருப்பாத்தி ட்ரை பண்ணுவேன். இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திகே பெட்டர் ஆப்ஷன் ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு ரசலுக்கு பதில் நான் ட்ரை பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.